ஹாய், இட்ஸ் அ Thursday ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் போல் கோவில் போகலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அவுட்ஃபிட்க்கு ரொம்ப நாளாக போடாமல் வச்சுருந்த ஒரு சல்வார் செட் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். 5:30க்கு கோவில் போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் இங்கே வீட்டில் பெரிய சார் பண்ண லேட்னால 7க்கு தான் கிளம்புற மாதிரியே ஆயிடுச்சு. முருகன் டெம்பிள் போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் லேட் ஆனனால பக்கத்தில் இருக்க ஓம் சக்தி அம்மன் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். கோவில் போயிட்டு வந்த கையோட ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனியன் பராத்தா தான் பண்ணுறதா பிளானும். ஃபர்ஸ்ட் டே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்த ஸ்பாட்டில் பராத்தாக்கு வேணுங்கிற ஆனியன் மட்டும் ரெடி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு அதில் ஆனியன், லைட்டாக ஜீரா பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். தென் கட் பண்ணி வச்ச க்ரீன் சில்லி, கறி லீஃபும் ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொரியண்டர் லீஃபும் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆனியனை ஒரு சைட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு சைட் சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா சுற்றியும் தேய்ச்சி விட்டாச்சு. தென் சென்டரில் இந்த ஆனியன் மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு 4 சைடும் கவர் பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை தவாவில் லைட்டாக கீ போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்தா ஆனியன் பராத்தா ரெடி. இதுக்கு சைடிஷ்ஷே எதுவும் தேவையே இல்லைங்க. ஆனால் விக்கிக்கு இது கூட கோகனட் சட்னி வச்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும். அதனால் அதையும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த டிஷ் எல்லாம் சுட சுட சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்கும். ஸோ சாப்பிட போகலாமா?